வந்து தமிழ் கும்மி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருஞ்சித்திரனார், சரிங்களா? அவர் தான் பார்க்கலாம். தமிழ் கும்மி அப்படின்னா என்னப்பா? புரியல. தமிழ் கும்மி இது வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அதாவது நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பாரதிதாசனா உங்களுக்கு யாரும் ஞாபகம் வரணும்? இல்லை, பாரதிதாசன்னா இப்போ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பாரதிதாசன் அப்படின்னாலே கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை, சரிங்களா? அப்படின்னா அவர் எதுனா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெரியாரிஸ்ட். அவர் எப்படி பெரியாரோட கொள்கையை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு பெரியாரை பற்றி தெரியும், கரெக்டுங்களா? பெரியாரை பற்றி தெரியுமா தெரியாதா? அவரை பற்றி தெரிஞ்சுங்க, சரிங்களா? பெரியார் தான் வந்து பகுத்தறிவு, பொது உடைமை, பெண் கல்வி, அதாவது கைம்பெண் மறுமணம், இந்த மாதிரியான புரட்சி விஷயங்கள் பண்ணார். ஸோ உங்களுக்கு பாரதிதாசனாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்னா பெரியார் ஞாபகம் வரணும், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு, பெருஞ்சித்திரனார்னா இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். மாணிக்கனா யாருப்பா? மாணிக்கம் யாரு? மாணிக்கனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது டக்குன்னு? நம்ம ரஜினிகாந்த் நடித்த படம் இருக்கு இல்லையா, பாட்ஷா, அதில் ரஜினியோட பேர் என்ன? மாணிக்கம். ஸோ நம்ம அப்போ எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? பெருஞ்சித்திரனாலே பாட்ஷா, ரஜினி, மாணிக்கம் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் வச்சுன்னா மறக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன? அவ்வளோதான். அப்போ நமக்கு மறக்காது இல்லையா? நீ எப்போ எத்தனை முறை கேட்டாலும் மறக்காது. இப்போ 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2 தெரிஞ்சிச்சு. இப்போ பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம், பாரதிதாசன் இயற்பெயர், பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். ஸோ 2 ஆப்ஷன் வந்துருச்சு, கரெக்டா? அதாவது இப்போ கொடுத்து பாரதியார் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பாரதியார் இயற்பெயர்னு கேட்டால் அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சுப்புரத்தினம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று மாணிக்கம் கொடுத்துருப்பாங்க. அது 2மே கிடையாதுன்னு தெரிஞ்சிடும் உனக்கு. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, பெரியார்னு கொடுக்குறாங்க. அவருடைய இயற்பெயர் என்ன? ஈவேரா. தந்தை பெரியார் தான் ஈவேரா, ஓகேங்களா? ஈவே ராமசாமி இல்லையா, நாய்க்கர். ஸோ அந்த மாதிரி உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி கேட்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு அப்போ 2 கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் நீங்கள் தேவையில்லை, அதையும் உங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? எப்பயுமே வந்து நம்ம 4 ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த எது கன்ஃபார்மாக விடை இல்லைன்னு ஒமிட் பண்ண தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 4 விடையில் இது விடையே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் ஆன்சரை நெருங்கிட்டு நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ அப்படி அதை ஒமிட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படணும்னா, இப்போ இந்த புக்ஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சிடறேன்ல, எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டுனா இந்த புத்தகத்துலேருந்து எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னா, அவங்க வெளியிருந்து ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம் 100% உனக்கு தெரியும். அப்போ அது ஆன்சரே கிடையாது, வேறு ஏதாவது ஆன்சர் வரும். புரியும் இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ஆப்ஷன் கிடையாது, 4வது ஆப்ஷன் தான் ஆன்சர். போட்டு போயின்னு இருக்கலாமா? ஸோ அதுக்கு தான். ஆமாம், அது இல்லைன்னா அப்போ வேறு ஏதாவது ஆப்ஷனாக இருக்குது. 3 கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், 100% தெரியும். இப்போ ஒரு டைரக்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க, பெருஞ்சித்திரன் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, மாணிக்கம். அச்சு போய் டக்குன்னு ஒரே டிக்கு போயிட்டே இருக்கலாம். மற்ற 3 ஆப்ஷனை பார்க்கணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம ஆன்சர் பண்ணுற விதம், இன்னொன்று வந்து எப்படி ஆன்சர் பண்ண போகிறன்ற விதம், சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் அடிச்சுட்டு போகலாம். இல்லை அவங்க வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 4 ஆப்ஷனில் எதெல்லாம் விடை வர வாய்ப்பே இல்லைன்றதை நம்ம தவிர்க்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஓகே, இப்போ என்னன்னா பாரதிதாசன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்?
பெரியாருடைய நினைவு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பாரதிதாசன் வந்து கோர் பண்ணுறாரு. அது பெருஞ்சித்ரா. இவர் என்னன்னா இவருடைய இயற்பேர் வந்து மாணிக்கம். அதனால வந்து நீங்கள் ரஜினி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்ஷா அவர் பேர் மாணிக்கம், என்றைக்குமே மறக்காது. ஓகேவா? ஸோ ஓகே, பெருஞ்சித்ரான் இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். என்ன பேரு? பாவலரேறு. இதான் முக்கியங்க. பாவலரேறு இது ரொம்ப கேட்பாங்க. பாவலரேறு யாருன்னு கேட்பாங்க. இது வந்து அப்படி கேட்பாங்க, பாவலரேறு யாருன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு இப்போ இதே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கவங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பாங்க, மறக்க மாட்டாங்க. ஜென்ரலாக போகிறவங்க சும்மா படிக்காமல் ஏதோ ஒரு கடமைக்காக அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஷன்ஸ் வராங்க. புரியுதா? நம்மளுக்கு படிக்கிறவங்களே கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது. அந்த ஒரு பாட்டு வருமே, பாசமுள்ள பாண்டியரே பாட்டு கட்டும் பாவலரே, அதுதான் இது. ஓகேவா? பாவலர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாவலர் தான். நம்ம அதாவது நம்ம சினிமா பார்த்தாலும் சரி, சினிமாவை பாட்டு கேட்டாலும் சரி, அதில் வர அர்த்தங்களை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதோடு நம்ம படிக்கிறத ஒத்து வைக்கணும். பின்னாடி இன்னும் நிறைய இருக்குது. நம்மளுடைய வகுப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா சினிமா சம்மந்தமான விஷயமாவே போவோம். ஏன்னா அது ஈஸியாக நம்ம மைண்டில் நிற்கும். சரியா? ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்? கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை,